ஃபேமிலி. நான் தான் உங்க வீட்டு வீடும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பளம் நல்லா சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு செம்மையா இருக்கும். சாப்பிட்டா தக்காளி தொக்கு, அப்புறம் ஒயிட் ரைஸ். நான் எப்பயுமே இந்த மாதிரி குண்டான்ல தான் வடிப்பேன், குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். சரி வாங்க போட்டு நல்லா ரைஸ் எப்படி நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. கொஞ்சமா தக்காளி குழம்பு ஓரமா வச்சுட்டு ஒரு கொஞ்சம் அப்பளம் காட்டு சாப்பிட்டு காட்டுற பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், செம்ம சூடா இருக்கு. வா, இந்த அப்பளத்தை அப்படியே இதுல வச்சு செம்ம டேஸ்ட், வேற லெவல். சாப்பிடுறேன், டேஸ்டா இருக்கு, போயினே இருக்கு. சூடா சாப்பிடவே எங்க அக்கா பையனுக்கு நாக்குல வச்சு ஊறுது. இப்போ நம்ம பாப்பாவுக்கு கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி. இப்போ அவளுக்கு ஊட்டணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் ரெடி பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு டீ போடணும்ல, சரி இப்போ நம்ம அடுப்பில் பால் வச்சுக்கலாம். பால் கம்மியாக தான் இருந்துருக்கு. எங்கடா போதும், அதிகமாக ஊற்றிட்டணும். கீழே ஊற்றிச்சு பால். காலடு இது எவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வச்சிடலாம். பால் கொதிச்சுட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும். டீ போடணும்ல, நல்லா பால் நல்லா கொதிக்க விடணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு இந்த கஞ்சி ஊட்டிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே பால் ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி ஊட்டி விட்டுட்டு, அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு வந்தேன். 2 சைடு நான் பால் போட்டுட்டு போனேன். ஒரு சைடு டீக்கு, இன்னொரு சைடு பால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு சைடு டீ. நானும் எங்கள் அக்கா பையனும் டீ குடிப்போம், அதனால். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காஃபி தான் போட்டுட்டு இருந்தேன். இவன் வந்ததுலேருந்து டீ போட ஆரம்பித்தேன். அப்பப்போ வேணும்னா அப்பப்போ நான் டீ போட்டு குடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு டீ பிடிக்கும். இவங்க காஃபி குடிக்கிறதுனால எனக்கு சோம்பேறித்தனம். எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்கு டீ போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபியே போட்டு குடிச்சிருவேன். இந்த டைம் இவன் இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு சேர்த்து நான் டீ போட்டுக்கினேன். பார்த்திங்கன்னா சர்க்கரை கம்மியாக தான் இருந்துச்சு, காலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சர்க்கரை ஸ்டோர் ரூமில் வெளியில் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டேன். கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் எங்கள் அக்கப்பா என்ன சொல்லிட்டான்னா, சித்தி எனக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். நான் மட்டும் போயிட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டேன். சர்க்கரையை எடுத்தாந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் காஃபி குடிப்பான், ஆனால் பால் குடிக்க மாட்டான், தயிர் சாதம் சாப்பிட மாட்டான், தயிரெல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த பால்கோவா மட்டும் எப்படி சாப்பிட்றானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இந்த குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெல்லிக்காய். சரி ஓகே, அதை என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா நைட்டே ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. ஊற வச்சுட்டு நான் வெயிலில் காய வச்சுட்டு தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மழை பெஞ்சிது. இன்றைக்கி இல்லை, இதுக்கு முன்னாடி நாளே நான் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ஊறுகாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஊறுகாய் போடுற வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் விஜய் மீனு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் டீ போட்டு குடிச்சிட்டு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டேன். என்ன நைட் டின்னர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் தான். சூப்பராக இருந்துச்சு.
இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், பூண்டு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அரைச்சிட்டு கெட்டியாகவே அரைங்க. அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜிமுல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.